நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிரைவர், ஈவினிங் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. செருப்பு பிஞ்சிரும். கார்ல ஏறின லிஃப்ட் கொடுத்தா ஈவினிங் வர லிஃப்ட் கேக்குறியா? அடுத்த வாட்டி கார்ல ஏற மாட்டா, கார் தான் உன் மேல ஏறும். கதவு மூடுறா. ஓ காட், காலையில டேய் மூடுறா, வண்டியை தொடச்சு. இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. நைட் ஆனா பசிக்கவே மாட்டேங்குது, பகல்ல தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு 12 மணிக்கு என்ன சுத்தி இருட்டாவே இருக்கு. இது உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அப்புறம் நான் வீட்டுக்கு போனாலே என் ரூம்ல லைட் எரிய மாட்டேங்குது, ஃபேன் சுத்த மாட்டேங்குது, டிவி ஓடவே மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் காதலுக்கான அறிகுறி தானே? இது கரண்ட் இல்லாததுக்கு அறிகுறி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்டி, எனக்கு சிவாஜி மேல, சிவாஜிக்கு என் மேல பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. அப்படின்னா சட்டுன்னு 2 பேருமே கீழ்பக்கத்துல போய் சேருங்க. எங்களுக்கு கிளாஸ் டைம் ஆகுது, கிளம்பா. வாடி. ஹாய் லட்டுமா, வாட்ஸ் அப்? ஏய் யாரா நீ? என் பேர் சொல்லி பெரிய லவர் மாதிரி கூப்பிடுற? நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உன் லவர் தான். என்ன வித்யா, என்ன அடையாளம் தெரியல? நான் தான் உன் சிவாஜி. ஏமா என்னமாச்சு? எந்திரிமா. என்னடியாச்சு? ஏன்டி இப்படி மயங்கி விழுந்துட்ட? நான் உன் அழுகல, மயங்கிட்டேன். ஓ, இதான் அழகுல மயங்கி விழுறதா? நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஆமாண்டா. ஓ, உண்மையாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன், நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, 3 நிமிஷத்துக்கு மேல என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன லவ் பண்ற? அப்படி என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? சொல்றேன். சாம்பார்ல போடுற பூசணிக்காய் மாதிரி இருக்கிற உன் தலை, 1 ரூபா பண்ணு மாதிரி இருக்கிற உன் கண்ணம், மேகி நூடுல்ஸ் மாதிரி இருக்கிற உன் தலைமுடி, எவ்வளோ பிளேட் பிரியாணி கொடுத்தாலும் வேணான்னு சொல்லாத உன்னோட கான்ஃபிடென்ட், கோயில் அன்னதானம் போடும்போது எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் குறுக்குல போய் வாங்கி சாப்பிட்ற உன்னோட புத்திசாலித்தனம், இதெல்லாம் பார்த்து தான் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் சிவாஜி. வித்யா, டேய் ஏன் அலற? என்னைய நான் புரிஞ்சுக்கிட்டதை விட நீ தான் என்னை பத்தி அதிகமா புரிஞ்சிட்டு இருக்க. இதை நினைச்சு பார்க்கும்போது என் கண்ணுல இருந்து சார சாரியா தண்ணி வருது வித்யா. அடி பாவி, அங்க என்னடானா என் நண்பன் லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ இங்க எவனோ முள்ளம்பன்றி பயலோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இருடி, உடனே சிவாஜி கிட்ட உன்னை போட்டு கொடுத்து அடி வாங்க வைக்கல. என் பேர் பாண்டி இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த முள்ளம்பன்றி தலையனை நான் உதைக்கிறேன். ஆயுதம் எதுவும் இல்லையா? நமக்குனே வெட்டி வச்சிருக்காங்கப்பா. இந்த வர்றேன். அடிச்சேன், தலை தாம்பரத்துல போய் விழுந்துடா. அங்க என் நண்பன் உனக்காக சாப்பிடாம கூட 6 பேக் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இந்த பாதாள பண்ணியோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சே, இந்த நேரம் பார்த்து நம்ம சிவாஜி எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. மாப்பிள்ள, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. எருமை, அது சிவாஜி தான்டா. என்னது சிவாஜியா? மாப்பிள, ஏன் என்ன மூஞ்சி ரணமாயிருச்சு? எந்திரா மாப்பிள. என்னடா நாய்சேகர் கெட்டப்ல வந்திருக்க? நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா? நினைக்கும் போது கோபம் வருது. என்னங்கடா என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? இல்ல வித்யா, பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிரு. எக்ஸாக்ட்லி. டேய் என்னடா விளையாடுறீங்களா? அவனால நான் அடிப்பேன் உதப்பேன்றா. டேய் சிவாஜி, இப்ப கேக்குறேன், உனக்கு நான் வேணுமா இல்ல இந்த கருவாயம் வேணுமா?
எனக்கு நீதான் வேணும் வித்யா, நீதான் வேணும். யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்று என்ன ஏடா அப்படி சொல்ற? ஆமாண்டா, இன்னையோட நம்ம உறவை முடிச்சு போன்றேன். இனிமேல் நீ யாரோ நான் யாரோ. என்ன அவளை நம்பாதடா. ஓ கையில தட்ட கொடுத்து ஒன்ன ரோடோட பிச்சை எடுக்க வச்சிருவாடா. என்ன பத்தி எது வேணா சொல்லு, ஆனா என் லட்டு செல்லத்தை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை கொன்னிடுவேன். டேமிட், ஒரு பொண்ணுக்காக உயிர் நண்பனையாடா விட்டு குடுக்குற? ஆமாடா. டேய் சிவாஜி, பாரு இன்னைக்கு உன் போன்ல குறிச்சு வச்சுக்க. லட்டு என்னடா லட்டு? கை இருக்கு. இவளை விட நச்சுன்னு கும்முன்னு ஒரு ஜிலேபிய நான் இறக்கல. என் பேரு பாண்டி இல்லடா. பாண்டியாவது நோண்டியாவது நீ வாடிய. கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நான் உன்னை இப்படியே விட்டேன்னா நீ இந்த சீன்ல ஹீரோ ஆயிருவ. மரியாதை என் கூடயே வா. ஒன்னும் புரியலையே. எல்லா பக்கமும் ஒரே இது எழுதிருப்பீங்க. நமக்கு புக்க பார்த்தா அழுகியா வருது. இவனுக்கு எப்படித்தான் சிரிப்பு வருதோ தெரியலையே. புக்ல என்னதான் இருக்கு? லட்டு, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லவ்வா? பரீட்சையே எழுத முடியாதுன்னு காரி மூஞ்சில துப்பி வெளியில அனுப்பிட்டாங்க. நம்ம எல்லாம் வாழ்றதே அசிங்கம். ஆனா அந்த கவலை எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம நீங்க குதூகலமா இருக்கீங்க. நான் அமைதியா சொல்றேன், படி. மாப்ள, நீ தப்பா நினைக்கலனா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த போட்டோ இருந்தா என்னால படிக்க முடியல. நான் படிக்கிற வரைக்கும் இந்த போட்டோவை நீ வச்சிருக்கியா? இந்த போட்டோவை என்ன மன்னிச்சிரு லட்டு. பாண்டி கதாவே, எனக்கு காது நல்லா கேக்குது. ஒழுங்கா படிடா. லவ் டார்ச்சர் பண்றான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணுமே புரியல. டேய், என்ன அங்க பாரு. நம்மள மாதிரி இவங்களையும் பரீட்சை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க மட்டும் இவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. வா, என்னன்னு போய் கேப்போம். கரெக்ட். சிரிக்கிறாங்களாமா? படிங்க படிங்க. நீங்க என்னமோ 98% எடுத்து பாஸ் ஆனவங்க மாதிரிலாம் பேசக்கூடாது. எல்லாருக்கும் தான் எரியுது, உங்களுக்கும் எங்க நிலைமை தான்டா. ஏய் அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ், எங்களையும் உங்க கூட சேர்த்து பேசுறியா? கொன்னுடுவேன். என்னடா படிக்கலையா? டேய், அப்படி செமஸ்டர் எழுத முடியாதா? பைத்தியங்க. நாங்க கிடையாது பைத்தியம். அத படிச்சு படிச்சு உங்களுக்கு தானே பைத்தியம் பிடிக்க போது பைத்தியக்காரங்களா. டேய், நீங்க மாங்குன்னு படிச்சா தானே பாஸ் ஆக முடியும். ஆனா நாங்க எப்பயோ பாஸ் ஆயிட்டோம்டா. அண்ணே புரியல, கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லுங்கண்ணே. இப்ப கேட்டியே, இது தன்னடக்கம். எங்க இதே மாதிரி இன்னொரு வாட்டி கேளு. அண்ணே புரியலண்ணே, கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லுங்கண்ணே. டேய், நம்ம உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. அதுல சிந்திக்கிறதுக்கு இருக்கிறதா மூளை. ஆமா, புதுசா சொல்லிட்டாங்க. மூளை தெரியுமா? மூளை தெரியுண்ணே. மூளை ரோஸ் வீட்லயே செய்வாங்களே. நல்லா திங்கிறதுலே இருறா. டேய், அத நாங்க யூஸ் பண்ணோம், எங்களுக்கு क्वेश्चन பேப்பர் கிடைச்சிச்சு.
டேய் உண்மையா வாடா சொல்றீங்க? மறுபடியும் அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ மாதிரி பேசிக்கிருக்க. உண்மையா போயான்னு கேட்டுக்கிருக்க பிளட்டி ராஸ்கல். டேய் சரி நீங்க என்னதான் பண்ணீங்க சொல்லுங்கடா. மரியாதை மரியாதை, வார்த்தையில மரியாதை இருக்கணும். அண்ணே கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லுங்கண்ணே. கிட்டவா சொல்றேன். டேய் வாட. எப்பா பல்லே விளக்க மாட்டியா? நீங்க என்ன பண்றீங்க? போய் தொலைங்க போங்க. இத அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி உங்க லைஃப் அமோகமா இருக்கும். சொல்லிட்டீங்களா? எப்படி பண்றோன்னு மட்டும் பாருங்க. வாடா டேய். போடா போடா போடா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். சார் யாரு? உள்ள வரலாமா? உள்ள வாங்கப்பா. வாங்கப்பா. யார் நீங்க? என்ன வேணும்? சொல்றேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணு பண்ணிக்கலாமா? என்னப்பா? அம்மா தாயே, பிள்ளையாரப்பா, லக்ஷ்மி தாயே என்ன காப்பாத்துமா. தம்பி அது லட்சுமி இல்லப்பா, சரஸ்வதி. ஐயோ பாண்டி ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டியடா, சமாளி. சார் சாதாரண கண்ணால பார்த்தாதான் லக்ஷ்மி சரஸ்வதின்னு பிரிச்சு பார்க்க முடியும். ஞான கண்ணால பார்த்தா லக்ஷ்மி தான் சரஸ்வதி, சரஸ்வதி தான் லக்ஷ்மி. தம்பி என்னால முடியலப்பா. தண்ணி குடிங்க சார். அத சொல்லல. இப்ப நீ தந்தியே ஒரு விளக்கம். அடாடாடா புல்லரிக்க வச்சிட்டப்பா. லக்ஷ்மியில பல வகை இருக்கு சார். ஜோதி லக்ஷ்மி, சுபலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, லக்ஷ்மி ராய். என்னப்பா சினிமா நடிகை பேரா சொல்ற? என்ன சார் இப்படி பேசுறீங்க? அறியாதவங்க அப்படி பேசலாம். ஏன் கடவுளை பத்தி புரியாதவங்க கூட அப்படி பேசலாம். ஆனா அனுதினமும் கடவுளையே தியானிக்கிற நீங்க எப்படி சார் இப்படி சொல்லலாம்? இது எல்லாமே கடவுளுடைய பேர் தான் சார். லட்சுமி ராய் கூடவா? பாம்பேல இருக்க அம்மன் சார். தாயே உன்னை இன்னும் வந்து பார்க்காம இருக்கேன், என்ன மன்னிச்சிடும்மா. தம்பி உன் பேர் என்ன? சரவண பவ. முருகா. உன் பேர் என்ன? லவ குச. ராமா. உங்களுக்கு என்னப்பா வேணும்? வேற என்ன சார் வேணும்? ஒரு சின்ன உதவி, உங்களால செய்ய முடிஞ்ச உதவி. கண்டிப்பா செய்யறேன், சொல்லுங்க. சார் எங்களுக்கு கொஸ்டின் செக்ஷன்ல எந்த 2 கொஸ்டின் வரும்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஏய் சார் ஒரு பக்தி பேய். அவர் இந்த உதவியை நமக்கு செய்யாம இருப்பாரா? சொல்லுங்க சார். நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த பையில மாதிரி நாங்களும் அங்க பிரதர்சனம் பண்ணி தீச்சட்டி எடுத்தா தான் சொல்லுவீங்களோ? அவங்களுக்கு மட்டும் தந்தீங்கல்ல, எங்களுக்கும் தாங்க. என்னடா நக்கலா பேசுறீங்க? அப்படிதான் சார் பேசுவோம். தாங்க சார். வேஷம் போட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஏன் நாங்க போடும்போது தான் தெரியுதா? அவங்க போடும்போது இது தெரியலையா? கடவுள் பேரை சொல்லி என்ன ஏமாத்தவா பாக்குறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீங்களும் சரி அந்த பசங்களும் சரி இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவேண்டா. இது அந்த கடவுள் மேல சத்தியம்டா. என்ன எலி செத்த வாட வருது? ஒருவேளை இதுக்குள்ள இருந்து வருதா? மாப்ள எங்க இதுவான மோந்து பாரு. ஏன்டா அதோட நீ பாடிட்ட? நல்லா மூக்குக்குள்ள விட்டு குடைய வேண்டியதானே. 300 எபிசோட சூவ தோக்கவே இல்ல போலயடா நீ. செய். சிரிக்காதடா சிரிக்காதடா, சின்னப்பள. இன்னும் கொஞ்சம் மோந்து இருந்தா கூட கொலைக்கேஸ்ல உள்ள போயிருப்படா நீ. டேய் ஏண்டா இவ்வளவு அசிங்கமா திட்டிக்கிறியா? லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? கோச்சிக்காத மச்சான்.
ஆமா இந்த பட்டிக்காட்டி ஹீரோ பசங்க ப்ரொஃபசரை மீட் பண்ண போறாங்களே கரெக்ட் பண்ணிருப்பாங்களா மச்சான்? யார் அவங்களா? அவங்க மூளை வளர்ச்சி இல்லாத பயிலுக மாப்பிள. அவங்களுக்குலாம் நம்ம அளவுக்கு மூளை கிடையாது. அப்ப அந்த ஆள் அவங்கள காரி துப்பி அனுப்பியிருப்பாருன்னு சொல்லு. கன்ஃபார்மா அதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் மூஞ்சில எச்சியோட வந்து நிப்பாயவாரு. எப்படி மச்சான் நம்ம அந்த ஆளை இவ்வளவு ஈஸியா மாத்திட்டோம்? டேய் என்ன என்னடா நினைச்சுக்கிருக்க நீ? எனக்கெல்லாம் ஒரு ஆளை எங்க அடிச்சா எங்க விழுவான்னு கரெக்டா தெரியும்டா. பொன்னப்பைய மாதிரி பேசிக்கிருக்க. லைஃப்ல பாதி வாழ்க்கைய ஜெயிலே கழிச்சோண்டா நானு. ஆமா மச்சான், நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணோம்னா அந்த ஆளுக்கல்ல ஆனந்த கண்ணீரே வந்துச்சு மச்சான். அதெல்லாம் ஒண்ணு காமெடி கிடையாது மாப்பிள. அடிக்கடி தம்பி புல்லரிக்குதுப்பான்னு சொல்லுவான் பாரு, அதான் மாப்பிள பெரிய காமெடி. மச்சான் இந்த ஆளுக்குள்ள யாரா வேலை கொடுத்தது? இந்த ஆளு கோயில்ல பஞ்சாமிர்தம் வைக்க தாண்டா லாய்க்கு. மாப்பிள இவன் நம்ம அடிமை, இவனை சும்மா விட்டுற கூடாது. இவன் கிட்ட என்னென்ன கறக்க முடியுமோ அம்புட்டையும் கறந்துடணும். என்ன நான் சொல்றது? ஓகே கரப்பீங்கடா கரப்பீங்க. நான் ஒண்ணும் தெரியாதவன் பாரு, கரப்பீங்கடா. சார் வணக்கம் சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியலையே சார். ஓ நான் என்ன பேசுறேனே உங்களுக்கு புரியலையா? கடவுள் பேரை சொல்லி என்ன ஏமாத்துறீங்களடா, சும்மா விட மாட்டேன்டா உங்களை. கழுத்து அறுத்துட்டீங்களா பாவிங்களா? அந்த கடவுள் உங்களுக்கு தண்டனை தருவாரா? சார் அது இல்ல சார். டேய் என்ன ஏமாத்தலாம் பரவாயில்லடா, அந்த பகவானே ஏமாத்திருக்கீங்கடா. சார் உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க சார். நீங்க ஏமாத்தது பத்தாதுன்னு இன்னும் 2 பேரை வேற அனுப்பிச்சிருக்கீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. மச்சான் இப்ப என்னடா பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டோம் நல்லா. டேய் நீங்களே பதில் சொல்ல முடியாதபடி கொஸ்டினா நான் டஃப்பா செட் பண்றேன் பாருடா. சார் நீங்க ஈஸியா ரெடி பண்ணாலே எங்களால ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன் சார்? டேய் என்ன பகைச்சுக்கிட்டு நீங்க எதுவும் பண்ண முடியாதா? இந்த செமஸ்டர் மட்டும் இல்ல, எந்த செமஸ்டர் நீங்க எழுத முடியாது பாத்துக்க. ஐயோ போடா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறத விட்டு தேவையெல்லாம் வாயை விட்டு அந்த ஆளுகிட்ட மாட்டிட்டான். என்னடா பண்றது? இவன்லாம் ஒரு ஆளாடா, இவன்லாம் ஒரு சப்ப பீஸ் மச்சான். ஆமாடா நான் சப்ப பீஸ் தான். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. மாப்புல முடிஞ்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கொஞ்சம் பார்த்து, யாராவது கண்டுபிடிச்சிட போறாங்க. நான் என்ன பண்ணணும் நீ சொல்லி தரியா? உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய். சார் உங்க கிளாஸ் அந்த பக்கம். எனக்கு போக தெரியும், வண்டியை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணு. ஓகே சார். ரொம்ப அதிகமா பேசுறான்ல அவன். நம்ம சின்னையா கூட நம்மள இப்படி பேசினது இல்லடா. அதை நினைச்சாதான் ரொம்ப ஆத்திரமா வருது. டேய் இவன் வரான்டா, நம்ம இந்த பக்கம் போயிடலாம்டா. டேய் அவனை பார்த்து நீ என்ன பயப்படுற? இவனுக்கெல்லாம் போய் யாரா பயப்படுவா? மூஞ்சில முழிக்கிறதே பாவம்டா. டேய் அவன் நம்ம கிட்ட பேச மாட்டான், வாங்கடா. அப்படிங்கிறியா? சரி வா. கேன்டீன் எங்க இருக்குன்னு ஒரு போர்டு கூட இல்லை. என்ன காலேஜ் நடத்துறானுங்க? டேய் எனக்கு என்னவோ அவன் நம்மளை பார்த்து சாரி கேட்க வரான்னு தோணுதுடா. டேய் நீ அமைதியாவடா, அவன் என்ன பேசிட்டு போட்டோம், உனக்கு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கேன்டீன் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன எகத்தாலம் பத்தியா? ஹலோ உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். கேன்டீன் எந்த பக்கம்? இங்க பாரு ஆல்கேட்ஸ், இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டயாச்சும் வச்சுக்கோ. நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போறோன்றதுக்காக உனக்காக பயப்படுறோம்னு அர்த்தம் கிடையாது. தேவையில்லாம் பிரச்சனை வேணான்னு பாக்குறோம், தெரிஞ்சுக்க. இதோ பாரு ஆல்கேட்ஸ், அதான் உனக்கும் எங்களுக்கு செட் ஆகல, அதான் ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். ஆனா நீ திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஆல்கேட். ஓ தப்பான ஆளுங்கிட்ட கேட்டுட்டோமோ? சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ரொம்ப நல்லது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? வாங்கடா போ.
உன்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? டேய் நில்டா. நான் பண்ணது தப்புதான். நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல. அவனை பார்த்த மாதிரி இருந்தது. பார்த்தா அவன் அங்க இருந்தான். அதனாலதான் சொன்னேன். மத்தபடி எனக்கு ஒண்ணும் உங்களை பிரிக்கணும்லாம் எதுவும் இல்ல. ஐயோ இவ யாரு என்னென்னமோ சொல்றாளே. அவ்வளவுதான் ஆல்கேட்ஸ். இதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டியா? சொல்லு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இன்னில இருந்து நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நிஜமாவா? நிஜமாவே என்ன மன்னிச்சிட்டியா? ஆமா. எஸ். என் மேல சத்தியமா எந்த கோவமும் இல்லல? இல்லைங்க. என்ன திடீர்னு வாங்க போங்கலாம் கூப்பிடுற? வேற எப்படி கூப்பிடணும்? எனக்கு நீ எப்பவுமே வாடி போடின்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும். அப்போ வாடி போடி.